அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முக்கியமான ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். தற்பொழுது அறிந்திருப்பீர்கள், இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் பேசு பொருளாக சென்று கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கையின் படைத்துறையை சேர்ந்தவர்கள் சிலருக்கு பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது. அதாவது பிரித்தானியாவிற்குள் இவர்கள் நுழைவதற்கும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இவர்களது சொத்துக்களுக்கு தடையை ஏற்படுத்துவதற்கும் அதாவது முடக்குவதற்கும் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையினை தென்னிலங்கையில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் மற்றும் அந்த படைத்துறையில் உள்ளவர்களோடு தொடர்பட்ட பலருக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த கால யுத்த நிலைகளின் போது இந்த படைத்துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக கடந்த கால யுத்தத்தில் ஈடுபட்ட சவேந்திர சில்வா, யகத் யவீர, அதே போல் வசந்த கர்ணகொட போன்றவர்கள் யுத்த காலத்தில் தளபதிகளாக இருந்தவர்கள். சவேந்திர சில்வா இராணுவ கட்டளை தளபதியாகவும், அதாவது ஒரு படையணியின் கட்டளை தளபதியாகவும், அதேபோல் ஜெகத் வீரவும் ஒரு கட்டளை தளபதியாகவும் இருந்திருக்கிறார். அதே போல் வசந்த கர்ணகொட கடற்படையின் கட்டளை கடற்படை தளபதியாக இருந்திருக்கிறார் அந்த நேரம். ஆகவே அந்த யுத்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீதிக்கு புறம்பான கொலைகள், அதே போல் சித்திரவதைகள், அதே போல் பாலியல் துஷ்பிரயோகங்கள், அதே போல் கடத்தல்கள், காணாமலாக்கப்படுதல்கள் போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்களோடும் இவர்கள் தொடர்பட்டவர்கள் என்று கூறித்தான் பிரித்தானியா இந்த தடையினை இவர்களுக்கு எதிராக விதித்திருக்கிறது. இவர்களோடு சேர்ந்து தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு மாகாண பொறுப்பாளராக, அதாவது தளபதியாக இருந்தவரும், அதேபோல் அவர்களிடமிருந்து 2004ஆம் ஆண்டளவில் பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு புதிய அமைப்பினை தோற்றுவித்தவருமான கருணா அம்மான் என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரன் அவருக்கும் இந்த தடையினை பிரித்தானிய அரசாங்கம் விடுத்திருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நீதிக்கு புறம்பான நடவடிக்கைகளுக்கு இதுவரைக்கும் அரசாண்ட எந்த ஒரு அரசாங்கமுமே இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பொறுப்பு குரலையோ அல்லது அதற்கு எதிரான ஒரு நீதி நடவடிக்கைகளோ ஏற்படுத்தப்படாத நிலையில் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற இந்த காலத்தில் கூட பிரித்தானியா இந்த தடையினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தடை என்பது கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த மனித படுகொலைகள், அதேபோல் இந்த மனித சமுதாயத்திற்கு எதிரான இந்த விரோத போக்குகளுக்கு எதிராக அதற்கு ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மன்னித்து மறந்து போதல் என்கின்ற அந்த நிலைப்பாடு தொடர்ந்தும் நடக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தடைக்கு கட்டாயம் இந்த அரசாங்கமாவது நீதி கூறித்தான் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் பிரித்தானியாவில் இந்த நிலைமை, இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் கூட பார்த்திருப்பீர்கள், ஐநா மனித உரிமை பேரவையில் கூட பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலும் சரி, அதேபோல் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் சரி, அதேபோல் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க இருந்த காலத்திலும் சரி, இந்த மனித உரிமைகள் ஒரு மீறல்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பேச்சுக்கள் சர்வதேச மட்டங்களில் எழுந்து வந்திருந்தன. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கமாக இருக்கின்ற நிலையில் இந்த புதிய அரசாங்கமானது இந்த இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலை உள்ளிட்ட இந்த மனித உரிமை மீறல் விவகாரங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு இலங்கை அரசாங்கம் என்ன பதில் கூறப்போகின்றது என்று கடந்த 24 மணி நேரமாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை அரசாங்கம் இன்று ஒரு பதிலினை வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இது தொடர்பான ஒரு செய்தி குறிப்பு ஒன்றினை பிரித்தானியாவின் உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு விடுத்திருக்கின்றார். அதாவது இந்த இந்த சம்பவங்கள் தொடர்பாக உள்நாட்டு பொறிமுறையினூடாக, அதாவது கடந்த அரசாங்கங்கள் கூறி வந்ததை போலவே இதற்கு நீதி நிலைநாட்டப்படும், ஆனால் அதற்கு சர்வதேச விசாரணைகள் எதுவும் இடம்பெறாது என்பதனை இந்த அரசாங்கமும் அதனை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இதற்கு நாங்கள் தீர்வினை காண்பதற்கு முயற்சிக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது தொடர்பான கடந்த காலங்களில் நடந்த இந்த மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு சரியான ஒரு நீதி பொறிமுறையினை உருவாக்குவதற்காக நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பிரித்தானியா விதித்த இந்த தடையானது, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கடந்த காலத்தில் யுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய 3 இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக 3 அதிகாரிகள், ஆனால் பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்திருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் 3 அதிகாரிகளை மட்டும் மையப்படுத்தினார். அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த 3 இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக இந்த பிரித்தானிய அரசாங்கம் விடுத்த இந்த தடையானது ஒரு தன்னிச்சையானது அல்லது ஒரு தன்னிச்சையானது என்பதனை விட ஒரு ஒருதலைப்பட்சமானது என்கின்ற ஒரு விடயத்தினையும் வெளிநாட்டு அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களோடு எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த தடை விதித்தமையானது இலங்கைக்கு இவர்களது அந்த பிரித்தானியாவின் ஒருதலைப்பட்சமான ஒரு முடிவாகவே நாங்கள் கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. முக்கியமாக இந்த தடை என்பது இலங்கை தொடர்பான சர்வதேசத்தின் பார்வையினை மீண்டும் செலுத்தியிருக்கின்றது.
இந்த அரசாங்கமும் இது தொடர்பான நீதி பொறிமுறைகளை உருவாக்குமா என்ற கேள்வியை கூட சர்வதேச அளவில் எடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு களங்கத்தினை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாகவும் நாங்கள் இந்த இதனை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தால் கனடா நாட்டிலிருந்து கூட கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி கூட இந்த பிரித்தானியாவின் இந்த நடவடிக்கைக்கு தமது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இலங்கை வம்சாவளியை சேர்ந்த உமா குமரன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் இதற்கு தனது ஆதரவினையும் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். கடந்த கால அரசாங்கங்கள் போலவே இந்த அரசாங்கமும் செயற்படுவதாக இந்த மனித உரிமை மீறல் விவகாரம் தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடும் கடந்த கால அரசாங்கங்களின் நிலைப்பாடு போலவே இருப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் அதேபோல் தமிழ் மக்கள் சார்ந்த பலரும் விசனம் வெளியிட்டு வருகின்றார்கள். தமிழ் மக்களது பெருவாரியான வாக்குகளினை பெற்று வடக்கு கிழக்கில் அதாவது முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற இந்த NPP தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கை எடுக்க போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த நிலையில் அரசாங்கத்தின் அதாவது இன்றைய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்ட விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பதிலாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டதாகத்தான் பலரும் கூறுவதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இந்த தடையோடு ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். அரசாங்கம் இந்த தடைக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கிய பதிலில் கருணா பற்றிய எந்த விதமான தகவலுமே எந்த விதமான பேச்சுமே இன்றைய அரசாங்கத்தின் அதாவது வெளிநாட்டு அமைச்சர் விஜித கீரத்தின் இந்த பதிலில் விநாயகமூர்த்தி முரளிதரன் பற்றி எந்த விதமான கருத்துமே இடம்பெறவில்லை. குறிப்பாக விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக அந்த 3 படை அதிகாரிகளோடு சேர்ந்து 4வதாக இவருக்கும் பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது. படையினர் சார்பாக இலங்கை அரசாங்கம் பேசியிருந்தாலும் இந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் தொடர்பாக எந்த விதமான கருத்தினையும் இலங்கை அரசாங்கம் வெளியிடவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் தொடர்பாக இந்த அரசாங்கம் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காதமையானது அவரை ஓரங்கட்டுகின்றார். அவர் பற்றி அல்லது அவருக்கு எதிராக பிரித்தானியா எடுத்த நடவடிக்கையினை ஆதரிப்பதாகவே அமைவதாக பலரும் கூறுகின்றார்கள். முக்கியமாக இலங்கை அரசாங்கம் என்று குறிப்பிட்டதை போல தாங்கள் எடுக்க போகின்ற இந்த உள்நாட்டு பொறிமுறையினூடாக இந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக மிக பலமான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விநாயகமூர்த்தி முரளிதரனோடு சேர்ந்து இயங்கிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என்று சொல்லப்படக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தனும் அதேபோல் அவரது கட்சியை சேர்ந்த விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களாக இருந்த பலரும் இந்த விடயத்தில் இந்த நீதி பொறிமுறை அதாவது உள்நாட்டு பொறிமுறை சார்ந்த இலங்கை அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையில் சிக்கப் போகின்றார்கள். இவர்கள் தான் முக்கியமாக சிக்கப் போகின்றார்கள் என்ற கருத்து தற்பொழுது அரசியல் மட்டத்தில் பேசப்படுகின்றது. குறிப்பாக இந்த உள்நாட்டு பொறிமுறையை நாங்கள் மேம்படுத்துகின்றோம், இந்த உள்நாட்டு பொறிமுறை ஊடாக நாங்கள் தீர்வினை கொடுக்கின்றோம் என்று இலங்கை அரசாங்கம் கூறுகின்ற அந்த விடயத்திற்கு இவர்களை தண்டிப்பதன் மூலமாக நாங்கள் இந்த கடந்த கால யுத்தங்களில் நடத்தப்பட்ட அந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக பெருமளவான தமிழ் மக்களும் இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற பட்சத்தில் இலங்கை அரசாங்கம் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை பறிக்கின்ற ஒரு நடவடிக்கையினை எடுக்கப் போவதாகவும் பல அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றார்கள். ஆகவே கருணா தொடர்பாக தமிழ் தரப்பில் அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் இவர்களுக்கு எதிரான விநாயகமூர்த்தி முரளிதரன் அவரோடு சேர்ந்து இயங்கி இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் இயங்கி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் என்று சொல்லக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் அதே போல் முன்னாள் உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராகத்தான் இந்த நடவடிக்கை முதற்கட்டமாக பாயவிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பார்ப்போம், நாங்கள் பொறுத்திருந்து. இந்த தடை குறித்து மஹிந்த ராஜபக்சவும் தனது கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருந்தார் என்னவென்று சொன்னால், அன்றைய காலத்தில் நான் தான் இந்த போரை நடத்தியிருந்தேன். ஆகவே அந்த படையினரைக்கு எதிராக இந்த தடை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நான் தான் அந்த போரை நடத்தியிருக்கிறேன். அப்போது நான் இலங்கை நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்தேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி இருந்தோம். ஆகவே அந்த யுத்த நிலைமையில் காணப்பட்ட அந்த விடயங்களை இவர்கள் உண்மைக்கு புறம்பாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த சர்வதேச சமூகம் உண்மைக்கு புறம்பாக குறிப்பிடுகின்றது. அதே போல இவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த 3 படை அதிகாரிகள் தொடர்பாகவும் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை இலங்கையில் என்கின்ற விடயத்தினையும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார்.
கடற்படை தளபதி மற்றும் 2 இராணுவ தளபதிகள் தொடர்பாகத்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களுக்கு எதிராக இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இலங்கையில் நிரூபிக்கப்படவில்லை என்கின்ற அடிப்படையில் இது ஒரு ஒருதலைப்பட்சமான ஒரு முடிவாகவே தான் கருதுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக தற்பொழுது நடப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு காத்திரமான முடிவினை அல்லது ஒரு காத்திரமான பதிலினை சர்வதேசத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மஹிந்த ராஜபக்ச இந்த நால்வரில் கருணா என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரன் தொடர்பாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இந்த பிரித்தானிய அரசாங்கம் பொதுமக்கள், அதாவது இந்த பிரித்தானிய அரசாங்கம் புலம்பெயர்ந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் கருணாவினையும் இந்த விடயத்தில் இழுத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருணா உள்ளிட்டோரையும் தண்டிப்பதன் மூலமாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பிரித்தானியா இந்த செயற்பாட்டை எடுத்திருக்கின்றது என்பதனை மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் நடக்கவிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களினை நாங்கள் பார்க்கலாம். மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி ஒன்றினை பார்க்க வேண்டும். இந்த வவுணத்தீவு பிரதேசத்தில் மாடு ஒன்றினை திருடிய ஒரு பொதுமகன் ஒருவர் பொதுமக்களால் நையப்புடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 15ஆம் தேதி தான் இவர் நையப்புடைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இவர் நையப்புடைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிவான் இவருக்கு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இவர் நையப்புடைக்கப்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் இவர்களது பாதுகாப்பில் இருந்தபோது இவர் நேற்று அதிகாலை 25ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த மக்களது தீவிரமான தாக்குதல் காரணமாக இவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மக்களுக்கு எதிராக சட்டம் பாய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்கள் எந்த விதத்திலும் சட்டத்தினை கையில் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமை இலங்கையில் இருக்கின்ற நிலையில் ஒருவரை மக்கள் தாக்கி அவர் மீது அந்த நம் மாட்டை திருடுதல் என்பதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம் எந்த விதத்திலும் மரண தண்டனையினை வழங்காது. இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் மரண தண்டனை இல்லை. ஒரு மாட்டினை ஒருவர் திருடுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக சில தண்டப்பணங்கள் விதிக்கப்படும். அதே போல அவருக்கு எதிராக சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். ஆனாலும் அவருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் சேர்ந்து அவருக்கு எதிராக சட்டத்தினை எடுத்து அவருக்கு எதிராக இந்த தாக்குதல் சம்பவத்தினை நிகழ்த்தியமையானது இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பலரும் சிறை செல்ல போவதாக கூறப்படுங்க. இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பலருக்கும் எதிராக சட்டம் பாயப்போவதாக கூறப்படுகிறது. ஆகவே இது ஒரு துன்பியல் சம்பவம் என்றுதான் சொல்லலாம். திருடுதல் என்பதற்கு கொலை என்பது ஒரு தீர்வாக அமையாது என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லி தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.